நீ எப்ப என் வாழ்க்கையில இல்லைன்னு முடிவா தெரியுதோ அப்பவே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நான் உயிரையே விட்டுருவேன். ஐயோ கௌதம், நெகட்டிவா பேசாதீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கீங்க கௌதம். வாழ்க்கை மேல நம்பிக்கை போச்சுன்னா சாவதா ரோகிணி நம்பியாகணும். இல்ல கௌதம், நாம வாழ்வோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம். எப்ப ரோகிணி? எப்போன்னு சொல்லு ரோகிணி. அது எனக்கு தெரியல கௌதம், ஆனா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க கௌதம். இது போதும் ரோகிணி, எனக்கு இது போதும். தப்பா நினைச்சுக்காதீங்க கௌதம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ஓகே. நான் வரட்டுமா கௌதம்? பாய். என்ன கௌதம், உன் வருங்கால பொண்டாட்டி உனக்கு கட்டிப்பிடி வைத்தியெல்லாம் பண்ணிட்டு போறா? பாத்தீங்களாக்கா, ஆடு சிக்கிருச்சு. எப்ப கல்யாணம்னு கேட்டேன், ரோகிணி தெரியலன்னு சொல்றா. எங்க கல்யாணம் எப்ப நடக்கும்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கக்கா, அத நான் அவளுக்கு தெரியப்படுத்துறேன். அவசரப்படாத. உன் கல்யாணம் ஏற்கனவே 3 தடவை பிளான் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை அப்படி எதுவுமே ஆகக்கூடாது. இப்ப நாம போடுற பிளான் மிஸ் ஆகவே கூடாது. ரோஹிணி உனக்கு மிஸ்ஸஸ் ஆகியே தீரணும். அதனால கரெக்டான நாள் குறிச்சு சொல்றேன். சரிக்கா. அதிரக்கண்ணு, என்னாச்சு? என்னப்பா இது? என்னமாச்சு? மயக்கடிச்சு அண்ணா, விழுந்துருக்கேன். யாரா தண்ணி பாட்டில் கொடுங்கம்மா. அத்தை, என்னாச்சுன்னு தெரியலம்மா, மயங்கிட்டாங்க. அத்தை,